நமஸ்காரம். கொஞ்சம் பையன் பண்ணோம். நம்ம கோவிலில் இந்த மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமியில் எல்லாம் போயிட்டோம். நவராத்திரி நவராத்திரி போது நம்ம கும்பாவளியெல்லாம் 3 நாள் முதல் நாள் இதெல்லாம் அமைச்சு 3 நாள் விசேஷமாக பூஜைகள்லாம் பண்ணி கலசம் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் எல்லா சாமி ஆவாரம் பண்ணி 2 வேளையும் நாகங்கள்லாம் பண்ணி இக்கியங்கள்லாம் பண்ணி இது பண்ணி பஞ்சத்தை பஞ்சமி அன்னைக்கு ராஜகோபுரத்தில் அதில் அபிஷேகம் பண்ணி எல்லா கோபுரம் அபிஷேகம் பண்ணி சுவாமிகள்லாம் அபிஷேகம் பண்ணோம். அதோட சாப்பிட்ணும் மருந்தெல்லாம் சாத்திருக்கோம். அந்த மருந்தெல்லாம் இதுவாக இருக்காகவும் நம்ம சுவாமிக்கு ஒரு 3 மாதமாக நம்ம வெள்ளம் வச்சிருந்ததுனால திருப்பி அந்த என்னதான் நம்ம கட்டளை இது பண்ணி திருப்பி கொண்டு போய் நம்ம சேர்த்துனாலும் இன்னமும் அந்த சாப்பிட்ணும் இதுவானா குடும்பம் லோகக்ஷேமத்துக்காகவும் ஊர் நல்லா இருக்கிறதுக்காகவும் இந்த எல்லா கோவில்லையும் ஒரு மண்டல பூஜையும் ஒன்று பண்ணுவோம். சில கோயில் யாகம் பண்ணுவோம், நம்ம கோயிலில் இது பண்ணுவோம். நம்ம கோயிலில் யாகம் பண்ணி மண்டல பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும். அதனால தான் பிள்ளையாரிலேருந்து ஆரம்பித்து இஷ்டாதிருஷ்டியான திருப்தியாக எல்லா சாமிகளும் 27 சாமியும் ஆவாகனம் பண்ணி அதே கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறோம். ஆவாகனம் பண்ணி அந்த 27 சாமிக்கும் யாகங்கள் பண்ணுறோம். அப்புறம் பூர்ணாதி பண்ணிவிட்டு அப்புறம் ஏகாம்பரேஸ்வரருக்கும் கிருஷ்ணருக்கு மட்டும் கலசாபிஷேகம் பண்ணுறோம். அந்த கலசத்தை மண்டலாமே புரோட்சணம் பண்ணுறோம். அலங்காரம்லாம் பண்ணி சகசிரநாமத்தை எல்லாம் பண்ணுறோம். அதனால் இந்த மண்டல பூஜை வர 19-20 முடியுது. அன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு யாகம் லட்சியங்கள்லாம் இருக்குது. இன்னொரு பூஜை அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் பூஜைகள் ரெகுலர் அபிஷேகங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். அந்த 5 அலங்காரங்கள் எல்லாத்தையும் நம்ம அதுக்கு ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் நடக்கணும். இப்போது சிவன்ராத்திரி மட்டும் ரொம்ப விசேஷமான ஒரு 4 சிவன்ராத்திரி மட்டும் பூஜை 4 பூஜை எல்லா சாமி பூஜை பண்ணுறோம். சிவன்ராத்திரி ஏற்பட்டது ஒரு வேடன் அவனுக்கு சாமியை பற்றியே தெரியாது. இருந்தாலும் வேடையாட்டே அதை போயிட்டு ரொம்ப ராத்திரி நேரம் ஆகிடுது. ஏதாவது புளியெல்லாம் இது பண்ண போகிறது ஒரு ராத்திரி மேலே நின்று ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதுனால இலையை பறித்து கீழே போட்டுருந்தான். அது வில்வம் வரும். அந்த வில்வையில் ஃபுல்லாக கீழே ஒரு சிவன் இருந்திருக்கேன். சிவன் மேலே அந்த ராத்திரி ஃபுல்லாக அந்த வில்வம் விழுந்திருக்கு. நான் விழிக்காத எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு இறங்கி வந்தவுடனே பரமேஸ்வரன் தரிசனம் முடிச்சு ராத்திரி ஃபுல்லாக எனக்கு சில வில்வம் அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொல்லி அவனுக்கு வரத்தை கொடுத்து அவனுக்கு சாகா வரத்தை கொடுத்து அடுத்த பிரிவில் நல்ல பிரிவியாக இருக்கும். மகாபிரியாக பிறந்து தான் ஒரு சாஸ்திரம். அதனால தான் அந்த மகா சிவராத்திரி ஏகாம்பரேஸ்வரர் சிவனுக்கு 4 தான். நம்ம ராத்திரியில் பண்ணுற ஒரே இது மகா சிவராத்திரி மட்டும்தான். அதனால் அந்த சிவராத்திரியில் அதை மட்டும் வச்சுருக்கோம். முதல் காலத்தில் நம்ம மகன்யாசம் ஜபம் பண்ணி கலசம்லாம் 11 கலசம் வச்சுருக்கோம். 108 சுற்று வச்சு முதல் காலம் மகன்யாசம் ஜபம் பண்ணி 11 சுத்திரம் பண்ணோம். ஒவ்வொரு சுத்திரத்தும் ஒரு திரவியம் அந்த உற்சவப்படுத்தி பண்ணுறோம். 5, 6வது ஆரம்பிச்சோடனே ஏகாம்பரேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த 108 சங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சசிதி அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி 2ஆம் காலம் மற்ற காலத்தில் எவ்வளோ ருத்ர முடியும் ஒரு ருத்ரன்னு சொல்லி எல்லா அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறோம். 4ஆம் காலம் பூர்த்தி பண்ணும்போது அன்றைக்கி கலகாபிஷேகம்லாம் பண்ணி அதை பூர்த்தி பண்ணுறோம். மகாசிவராத்திரி அன்றைக்கி மண்டல பூஜை பண்ணுறோம். இங்கே 4ஆம் காலம் பூர்த்தி ஆகிற சமயத்தில் நம்ம மண்டல பூஜையை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உபயோகம் வச்சுருந்தோம். வடமால காத்தால் சாயங்காலம் பிரசாத பூஜை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு மட்டும் இது நம்ம பணம் வாங்கி அதை தீ பண்ணுறோம். அந்த தீ பண்ணுறோம். அந்த உபயோகத்தை கலந்துக்கிறோம். 19ஆம் தேதி அன்றைக்கி 20ஆம் தேதி யஜ்யம் பண்ணுறாங்க. நம்ம சேனாதி இது பண்ணுறது அவாலயம் அந்த அவாலயம் பண்ணுறாங்க. அதுவும் விசேஷமான ஒரு இது. எப்படி கும்பாபிஷேகம் எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி அந்த ஒரு மண்டலம் நம்ம யாகமெல்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணி ஒரு யாகம் பண்ணி சுவாமி கபடியம் பண்ணுறோம். 45 நாள் பூஜையெல்லாம் சேர்ந்து ஒரு இதுவாக அதுலேயும் எல்லாரும் நீங்கள் கலந்துட்டு அந்த இதையும் அபிஷேகத்தெல்லாம் பார்த்து தீர்த்த பிரதானம் வாங்கிக்கணும்.
नमो मेजुष्टमाय चेषुमते हस्ताय च वामनाय च नमो बृहते च वज्रिक्रियाय च नमो ऊर्ध्वाय च वस्वन्याय च नमस्ते पार्वती बदये हर हर महादेव गोपिका जीवन स्मरणं கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணா கும்பாபிஷேகம் முடிஞ்சு இதான் முதல் பிரதோஷத்துக்கு பிரசாத விநியோகம் சுவாமி உள்பொறுப்பாடு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.